நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்கள் யாவரையும் மனந்திரும்புதலின் நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம். நம்ம தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 25வது அதிகாரம், அதில் உள்ள 15வது வசனம். சங்கீதம் 25 15வது வசனத்தில் அழகாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு பாருங்கள். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர். இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு, என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. தாவீது ராஜா சொல்கிற இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, அவர் ராஜாவாக இருக்கிறாரு. ஆனால் அவர் என்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டாரோ, என்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி போய் தாவீது ராஜாவை அவருடைய வீட்டில் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினாரோ, அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள வந்ததுக்கப்புறம் அந்த பதவியை அடைவதற்கு அவருக்கு நிறைய ஒரு போராட்டம் என்ன செஞ்சிச்சு வந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு அந்த ராஜ பதவியில் இருக்கிற அந்த ராஜா அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். நமக்கு விரோதமாய் பொல்லாத மனிதர்கள், சத்துரு யார் எழும்பி வந்தாலும் அவர்களுடைய அந்த தந்திரங்கள் எல்லாவற்றிற்கும் வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அதெல்லாம் அவர் மனதில் வச்சு தான் சொல்கிறாரு, என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. தாவீது ராஜா தன்னுடைய எல்லா நம்பிக்கையுமே எப்போவுமே யார் மேலே தான் வச்சுருந்தாரு? ஆண்டவர் மேலே தான் வச்சுருந்தாரு. அப்போ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், ஒருவேளை அவர் ஒரு தவறு செய்தால் கூட அந்த தவறுக்கான சொல்யூஷன், இந்த இடத்துல தண்டனை ஆண்டவர் தரப்போகிறாரு அப்படின்ட்டு நாத்தான் தீர்க்கதரிசியோ தீர்க்கதரிசியோ தாவீது ராஜா கிட்ட ஆண்டவர் அனுப்பும் போதும் அவர் உடனே, நான் இந்த தவறை செய்யலை, நான் இதுக்காக தான் செஞ்சேன், அதுக்காக தான் செஞ்சேன்ட்டு அதை தட்டி கழிக்காமல் அதை உடனே ஒப்புக்கொண்டு அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் தான் அவர் என்ன செய்வார்? சரணடைவார். அப்படியே ஆண்டவர்கிட்ட போய் அப்படியே ஆண்டவர்கிட்ட விழுந்துருவார். ஆண்டவரே, உங்ககிட்ட தான் எனக்கு இதுக்கான காரியத்துக்கு இறக்கம் உண்டு அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு தாவீது ராஜா அவருடைய அந்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு, என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அப்படி தான் நம்மளுடைய கண்களும் எப்பொழுதும் நம்ம கர்த்தரை தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கணும்? நோக்கி கொண்டிருக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம தேவனை தேடுறோம், ஆலயத்துக்கு போகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம முதல்ல யோசிக்கிறது, நமக்கு யாராட்டும் இந்த இடத்துல இந்த காரியத்திற்கு நமக்கு யார் ஹெல்ப் பண்ண வருவா? இந்த காரியத்திற்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதாட்டும் மனிதர்கள் வருவார்களா? இதில் ஏதாட்டும் ஒரு காலேஜில் ஒரு சீட் எடுக்கணும்னா கூட உடனே நம்ம மனிதர்களை தான் நம்ம என்ன செய்கிறோம்? நாடி போகிறோம். ஒரு வேலை வாய்ப்புக்காகவோ அல்லனா குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் எதாக இருந்தாலும், இந்த மனிதர் தலையிட்டால் இந்த காரியத்தை சரி பண்ணிடுவாங்களா, இவங்க தலையிட்டாங்கன்னா இந்த காரியத்தை சரி பண்ணிடுவாங்களா என்று நம்ம மனிதர்களை அப்படிப்பட்ட பணபலம் உள்ளவர்கள், ஆள் பலம் உள்ளவர்கள், அரசியல் பலம் உள்ளவர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை நோக்கி தான் நம்முடைய கண்கள் முதல்ல என்ன செய்து போகுது. ஆனால் இங்கே பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு பெரிய ராஜாவாக இருந்தவர் கூட அவர் என்ன சொல்கிறாரு? என் கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கு. அப்போ எல்லா காரியத்திலையும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம கர்த்தரை தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கணும்? நோக்கி கொண்டிருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு இன்னொரு ராஜா கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறார். தனக்கு பிரச்சனை வரும்போது கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிற ஒரு ராஜாவை குறித்து நம்ம வேதாகமத்திலேருந்து நம்ம தியானிக்க போகிறோம். 2 நாளாகமும் 20வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 20வது அதிகாரத்தில் இந்த இடத்துல யோசபாத்னு ஒரு ராஜாவை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கு? போடப்பட்டிருக்கு. அந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக நிறைய ராஜாக்கள் எழும்பி வராங்க. நீங்கள் 2 நாளாகவும் 20வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர் அப்படின்னு நிறைய ராஜாக்கள் சேர்ந்து யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்போ நிறைய பேர் சேர்ந்து திடீர்னு ஒரு ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறதுக்கு வராங்க. அப்போ அந்த இவர் யோசபாத் ராஜா யூதா ஜனங்களுக்கு ராஜாவாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். அப்போ இந்த ராஜா நிறைய பேர் தேடி சேர்ந்து தன்னை எதிர்த்து வரும்போது அவர்
ஜனங்கள் எல்லாம் எல்லா ஜனங்களையும் கூட்டி ஒரே இடத்துல உபவாசித்து தேவனை மாத்திரதான் தேடுறதுக்காக தன்னுடைய முகத்தை என்ன செய்கிறாரு, நோக்கி பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை நீங்கள் 2 நாளாகமும் 20வது அதிகாரத்தை நீங்கள் தனியாக இருக்கும்போது எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜா வந்து தன்னுடைய பயம், தனக்கு பயம், ஒரு ராஜா பொதுவாக பார்த்தோன்னா ராஜாக்களுக்கு பயமே என்ன செய்யாது இருக்காது. ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு தன்னுடைய நாட்டை காப்பதற்காக இராணுவ பலங்கள் நிறையா பலசாலிகளை வச்சுருப்பாங்க, குதிரை வீரர்கள் எல்லாவற்றையும் வச்சு நிறைய பலப்படுத்தி தன் நாட்டை காப்பதற்காக எவ்வளோ இருக்கோ அதே போல் தன்னுடைய உயிரை காப்பதற்காக அவ்வளோ ஒரு பலசாலிகளை கூட வச்சுருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த யோசபாத் ராஜாவுக்கு ஒரு பயம் வந்ததுனால தேவனை என்ன செய்கிறாரு, தேடுறாரு. தேடும்போது தான் மட்டும் தேடலை, சகல ஜனங்களையும் நோக்கி எல்லாரும் உபவாசித்து ஆண்டவர் என்ன செய்வோம், தேடுவோம். கிட்டத்தட்ட யோனா காலத்தில் நினிவே பட்டணத்தார் எப்படி தேவனை நோக்கி இறக்கம் வேணும், ஏன்னா ஆண்டவர் தான் யோனாவை அனுப்புகிறாரு, அவங்களுடைய பாவங்கள் ரொம்ப இருக்கிறதுனால நான் நினிவே பட்டணத்தை அழிக்க போகிறேன்ட்டு. அப்போ அவங்க வந்து அவங்களுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட இறக்கத்துக்காக உபவாசிக்கிறாங்க. இங்கே வந்து எதிரி நாட்டு நிறைய ராஜாக்கள் சேர்ந்து யூதா ஜனங்களை அழிப்பதற்கு வரும்போது இந்த அந்த ராஜா வந்து என்ன செய்கிறாரு, உபவாசத்தை கூறுறாரு. அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது யோசபாத் வந்து 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடி சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன் அப்படின்ட்டு எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரை நோக்கி என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறாரு. அவர் ஜெபிக்கும் போது அதில் அழகா ஒரு வசனம் சொல்லி ஜெபிப்பார். பார்த்தீங்கன்னா 20வது அதிகாரம் 12வது வசனத்தில், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார் அப்படின்னு அழகாக போடப்பட்டிருக்கு. எங்களுக்கு விரோதமாக இந்த வந்த ஏராளமான கூட்டத்தார், அப்போ எங்களுக்கு விரோதமாக ஏராளமான பேர் கூட்டமாக கூடி வராங்க, அவங்களுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை, அதை ஒப்புக்கொள்கிறாரு. எங்களுக்கு அவ்வளோ பலன் இல்லை, அதனால தான் பயப்படுறாரு. இவ்வளோ பேர் சேர்ந்து எதிர்க்கும் போது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, என்னையால் நான் தனியாக போய் என்கிட்ட இருக்கிற படையை வச்சு அவங்கள வந்து நான் போர் செஞ்சேன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நான் என்ன செஞ்சிருவேன், தோல்வி விட்டுருவேன். அவங்களுக்கு விரோதமாக போகிறதுக்கு எனக்கு பலன் இல்லை. ஏன்னா வர்றவங்க வந்து ஏராளமானவர் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, எனக்கு இந்த சிச்சுவேஷனில் நான் என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு ராஜா அழகாக ஜெபிக்கிறாரு, தன்னுடைய எல்லா ஜனங்கள் மத்தியிலையும் நின்று ஜெபிக்கிறாரு. இப்போ நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். குடும்பமாய் தவிர்த்து நிற்கலாம். ஒருவேளை அந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் குடும்பமாய் தவிர்த்து நிற்கலாம். கோர்ட்டில் இவ்வளோ ஒரு பெரிய கேஸ் போட்டிருக்காங்க, நாங்கள் இவங்கள ரொம்ப நல்லவங்கன்னு நம்பினோம், இவங்க எங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிட்ருக்காங்க, இல்லைனா எங்களுக்கு ஒரு பத்திரத்தை முடிக்கிறது விடாமல் இவ்வளோ ஒரு பிரச்சனையை பண்ணிகிட்ருக்காங்க, இவ்வளோ பேர் சேர்ந்து இது பண்ணுறாங்க, எனக்கு வர வேண்டிய சொத்தை தர விடாமல் சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து இதில் வஞ்சகம் செஞ்சிட்ருக்காங்க, நான் என்ன செய்யணும்னு தெரியலை, நான் இதுலேருந்து எப்படி தப்பிப்பேன்னு தெரியலை. நிறைய காரியங்கள் இருக்குது. ஒருவேளை கடன் பிரச்சனை, நான் இப்படி இவ்வளோ வட்டி எனக்கு போடுவாங்கன்னு தெரியாமல் நான் வாங்கினேன், இந்த ஒரு கடனில் நான் எப்படி மூழ்கிடுவேனோன்னு தெரியலை, இல்லைனா நான் இந்த வியாதியை சாதாரண வியாதின்னு நினச்சேன், ஆனால் இப்போ டாக்டர்ஸ் வந்து எனக்கு இது ரொம்ப பயம் காட்டுறாங்க, என்னுடைய அடுத்த காலங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு கூட எனக்கு தெரியலை. அப்படி நிறையா பிரச்சனைகளில் போராட்டங்களில் கூட நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ராஜாவுக்கு அப்படி தான் ஒரு பிரச்சனை. எல்லா ஜனங்கள் சுற்றிலும் இருக்கிற பெரிய பலசாலியான அவருக்கு வந்து தன்னை பலன் இல்லாதவர் நினைக்கிறாரு. இந்த காரியத்தில் நான் என்ன செய்யணும், இந்த சிச்சுவேஷனில் நான் என்ன செய்யணும்னு கூட எனக்கு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியலை. அப்போ இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, அதை ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுக்குறாரு. ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை. அடுத்ததும் சொல்கிறாரு பாருங்க, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒருவேளை நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளில், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, ஒருவேளை கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம், யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா இந்த காரியம் சரியாகும், ஆனால் விட்டு கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க, விட்டு கொடுக்கல, இந்த பிரச்சனை பெருசாகிட்டு ஏதோ ஒரு காரியம்
இதில் நான் இந்த சிச்சுவேஷனில் இதில் சமாதானத்தை கொண்டு வரேன்னா நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரேன்னா நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை என்ன வழினே தெரியாத ஒரு சிச்சுவேஷனில் இருந்து நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. அழகாக அதில் பாருங்கள், அவர் அதில் சொல்கிறார், எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு யூதா கோத்திரர் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு முன்பாக நின்று உபவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்குறாங்க. அப்போ ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒன்று உங்கள் வீட்டில் யாருமே உங்கள் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ண வரலன்னா நீங்கள் கூட நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு நேரமாவது உபவாசித்து ஆண்டவரை நோக்கி ஒரு இடத்துல அமர்ந்திருந்து, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையில் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை, இந்த அதிகாரத்தை எடுத்து வச்சு கூட நீங்கள் இந்த 20வது அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசிங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த அதிகாரத்தை எடுத்து வைத்து வாசித்து இந்த இடத்துல யோசபாத் ராஜா ஜெபித்தது போல் கூட நீங்கள் வாசித்து கூட நீங்கள் ஜெபிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஜோம் பண்ணதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு அதில் ஒருத்தர் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கி அழகாக ஆண்டவர் சொல்லுவார். பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 20 அதிகாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையதில்ல, தேவனுடையது. அழகாக ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு ஆண்டவர். இந்த யுத்தம் உங்களுக்குரியது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பலன் இல்லைன்னு அவங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க. எங்கள் கண்கள் உங்கள் தான் நோக்கி கொண்டிருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் அழகாக அவங்களுக்கு ஆன்சர் சொல்கிறாரு, இந்த யுத்தம் உங்களுடையதில்லை, தேவனுடையது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமாக அடுத்து அந்த போருக்கான காரியத்தில் போகும்போது நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, அந்த போருக்கு போகிற குதிரை வீரர்களெல்லாம் நுப்பாட்டுறதுக்கு முன்னாடி பாடி துதிப்பதற்கு பாடகர்களை யோசபாத் ராஜா அந்த இடத்துல என்ன செய்வார், நிறுத்துவார். 21வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். யாருக்கு முன்பாக நிறுத்தினான்னா, ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக, அந்த போருக்கு முன்பாக, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் நுப்பாட்டுறதுக்கு முன்பாக ஆண்டவரை மாத்திரம் ஃபஸ்ட்டு துதிக்கிற அந்த பாடகர் குழுவை பாடகர்களை கொண்டு யோசபாத் ராஜா என்ன செய்கிறாரு, நுப்பாட்டுறாரு. அவங்க எல்லாரும் பாடி அப்போ ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி பெரிய அந்த பாடகர்கள் பாடிக்கொண்டே போகும்போது இங்கே பாருங்கள், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவா புத்திரரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இப்போ இவங்க யோசபாத் ராஜா யாருமே திங்க் பண்ணி கூட என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் கூடி சேர்ந்து வந்தாங்களோ அவங்களுக்குள்ளேயே என்னது வந்துடுச்சு, பிரச்சனை வந்துட்டு. யோசபாத் ராஜா செஞ்சதை பார்த்தீங்களா, அவர் பயந்த சிச்சுவேஷனில் உபவாசித்து ஜெபித்தார். ஆண்டவரை நோக்கி சொல்லிட்டாரு, எங்களுக்கு இதில் என்ன செய்யணும்னு தெரில, எங்கள் கண்கள் உங்களை தான் நோக்கி கொண்டிருக்குதுன்னு. அடுத்தது இந்த காரியத்தில் ஆண்டவர் எனக்கு விடுதலை செய்வார்னு துதித்து ஆண்டவரை பாடுவதற்கு பாடகர்களை என்ன செஞ்சார், நிறுத்தினார். அவங்க பாடி துதி செய்ய தொடங்கும் போது ஆண்டவர் அவங்களுக்காக என்ன செஞ்சார், அவங்கள்ட்ட சொன்னது போல் யுத்தத்தை செய்தார். அதில் நீங்கள் கீழே அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, நான் அந்த யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு எல்லாருமே மடிந்ததுனால, அந்த காலத்தில் அப்படி தானே அவங்க போருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா காரியங்களையும் கொள்ளையடித்து எடுத்துக்கொண்டு வருவார்கள். அப்போ அங்கே பாருங்கள், 25வது வசனத்தில் போடப்பட்டிருக்கும், யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது. ஒரு நாள் உபவாசத்து ஜெபிச்சாங்க. அந்த உபவாசத்தின் பலனா அவங்களுக்கு கிடைச்சது 3 நாள் கொள்ளையிடத்தக்கது. 3 நாள் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்களாம். 4ஆம் நாள் பெரேக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு சோஸ்திரம் செலுத்தினார்கள். 3 நாள் அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு 4ஆவது நாளில் கர்த்தருக்கு சோஸ்திரம் செலுத்தினாங்களாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக அமைதியாக இருக்கிற யோசபாத்துக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, எல்லாரும் சேர்ந்து பிரச்சனையை உண்டாக்குறாங்க. அப்போ ஜெபிக்கும் போது அந்த பிரச்சனையில இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. ஒருவேளை நீங்கள் அப்படி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கலாம், கடந்த ஆண்டு எங்கள் வாழ்க்கையில் போன வருஷம் இருந்த மாதிரி இந்த வருஷம் நாங்கள் இருக்க மாட்டோமா, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ள நாங்கள் மாட்டோம்னு நாங்கள் நினைக்கலையே, எங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஒருவேளை இந்த பிரச்சனைகள் எதற்காக கூட இருக்கலாம், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கான பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, யோசபாத் ராஜா கிட்ட இத்தனை ராஜாக்கள் திடீர்னு போருக்கு வரலன்னா
அவங்க இந்த மாதிரி ஜெபிச்சிருக்க மாட்டாங்க, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. பாருங்கள், எங்கேயோ இருந்த ராஜாக்கள் தங்களுடைய ஆசீர்வாதங்களை யோசபாத் ராஜாட்ட கொடுப்பதற்காகவே அந்த இடத்துல ஒரு பெரிய போர், அந்த ஒரு பெரிய போர் அவங்களே எதிர்த்து என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. தங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க, யோசபாத் ராஜாட்டையும். அவரோடு சேர்ந்த தேவனை தேடிய அத்தனை ஜனங்களும் அந்த ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டாங்க. 4வது நாளில் பெரிய ஒரு சந்தோஷத்தை, ஆண்டவரை துதிப்பதற்கான ஒரு பெரிய சந்தோஷமாய் அந்த காரியத்தை என்ன செஞ்சாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 4ஆம் நாளிலே 26வது வசனம், 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 26வது வசனத்தில் போடப்பட்டிருக்கும். 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஆண்டவர் வந்து அவங்க சத்துருக்களுக்கு விரோதமாக அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பார், இவங்களுடைய ஒரு சோல்ஜர்ஸ் கூட அவங்க போய் என்ன செய்யலை, போர் செய்யலை, யாருமே சண்டை போடவே இல்லை, எதுவுமே செய்யலை. அப்படியே அந்த சிச்சுவேஷனை ஆண்டவர் என்ன செஞ்சார், அப்படியே யோசபாத் ராஜாவுக்கு சாதகமாக என்ன செய்தார், மாற்றினார். அப்படி ஒரு பெரிய ஒரு காரியத்தை, ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை அந்த நாளில் ஆண்டவர் யோசபாத் ராஜாவுக்காக என்ன செஞ்சார். அப்போ நம்மளும் இந்த இடத்துல இந்த சம்பவத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியமாக என்னென்னா, பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கஷ்டமான சிச்சுவேஷன் வரும்போது, தனக்கு பயம் வரும்போது அவன் வந்து வேறு எந்த மனுஷங்களையோ, எந்த ஜோசியம் பார்க்குறவங்களையோ, குறி சொல்கிறவர்களையோ, ஒருவேளை வேறு தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு கூட ஜெபிப்பதற்கு யோசபாத் ராஜா செய்யலை. தானே ஆண்டவரை தேடுவதற்கு, அதுதான் அதில் போடப்பட்டிருக்கு, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது அதுதான், முழு இருதயத்தோடும் முழு மனதோடு நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும், தேடணும். ஆண்டவரை தேடுவதற்கு நம்ம வேறு யார் மூலமாக போய் தேடாமல் நம்மளாவே ஆண்டவரை தேடும்போது, ஒருவேளை இப்போ உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கேட்கும்போது, நானும் இந்த இடத்துல இந்த காரியத்திற்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் நம்ம செய்த பாவங்கள், ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு கேப், இவ்வளோ நாள் நான் ஆண்டவரை தேடலையே, இவ்வளோ நாள் நான் வேதத்தை வாசிக்காமல் விட்டுட்டேனே, நான் இவ்வளோ நாள் உலகம் பின்னாடி இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட்டில் இருந்துட்டேன், இப்போ திடீர்னு போய் நான் ஆண்டவரை தேடன, ஆண்டவர் என்னுடைய வார்த்தையை கேட்பாரா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஆண்டவர் வந்து அவர்கிட்ட வர்ற யாரையுமே புறம்பே தள்ளுகிற தேவன் கிடையவே கிடையாது. அதுதான் நான் சொன்னேன், யோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க, ஆண்டவருடைய கோபம் அவங்க மேலே இருந்தது. அதற்காக தான் அந்த இடத்துல யோனா தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு நினிவே ஜனங்கள்கிட்ட. அவங்களுடைய பாவங்கள் பெருகினதுனால ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாளில் 40 நாளில் நினிவே என்ன செய்யப்பட்டுரும், கவிழ்க்கப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அங்கே யோனா தீர்க்கதரிசி போகிறார். ஆனால் யோனா தீர்க்கதரிசியோடைய பிரசங்கத்தை கேட்ட மாத்திரத்தில் அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, மனம் திரும்புகிறாங்க. ராஜாலேருந்து எல்லாருமே மனம் திரும்புகிறாரு. நம்ம ஒருவேளை நம்ம ஆண்டவர்கிட்ட இறக்கத்துக்காக நம்ம கெஞ்சுவோம், ஒருவேளை அவர் நமக்கு மனம் இறங்கி நமக்கு இந்த அழிவுலேருந்து நம்மளை காப்பார் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அவருக்காக என்ன செஞ்சார், மனம் இறங்கினார். நம்மளுடைய தவறுகளை நம்ம என்ன நிலைமையில் இருக்கோமோ அந்த நிலைமையை நம்ம அப்படியே ஒப்புக்கொண்டு ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் நமக்காக கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். நமக்காக காரியங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே யோசபாத் ராஜாக்காகவும் ஜனங்களுக்காகவும் யுத்தம் செய்ய வந்த எல்லா ராஜாக்கள்கிட்டையும் அவங்க வேற ஒன்றுமே பண்ணல, துதித்து பாடினாங்க, ஜெபித்தாங்க. இப்போ இந்த நாட்களில் நம்மளும் ஆண்டவரை துதித்து பாடுகிறவர்களாகவும், கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்படுகிறவர்களாகவும், உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாகவும், நம்மளுடைய சிச்சுவேஷனில் எந்த சிச்சுவேஷனில் அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவரையே நம்ம பார்க்கிறவர்களாக நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்மளையும் ஆசீர்வதிக்க வல்ல தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்படி நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான நேரத்தில் கூட ராஜா உடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. ஏசப்பா, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறதுங்கிற வார்த்தையை வைத்து நாங்கள் தியானித்தோம் ராஜா. தாவீது ராஜா ஆண்டவரே கண்களை உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறதுன்னு உண்மை துதித்து உங்களையே தேடினார், உண்மை துதித்து பாடினார். தாவீது ராஜா வாழ்க்கையில் நீங்கள் அநேக அற்புதங்களை அதிசயங்களை செஞ்சீங்க. அதே போல் இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது ஆண்டவரே உங்களை தேடுவதற்கு தன்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஜனங்களை சேர்த்து கொண்டு உபவாசித்து ஜெபித்த போது கர்த்தர் ஆண்டவரே அவங்களுக்காக யுத்தம் பண்ணீங்க. இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒருவேளை கடன் பிரச்சனைகளுக்காக ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்திற்காக, ஒருவேளை கோர்ட்டில் கேஸ் பிரச்சனைகள், ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானத்திற்காக, கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வதற்காக, என்னென்ன பிரச்சனைகளுக்காக யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை அதிசயத்தை நீங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒருவேளை நாங்கள் ஒன்றுமே தவறு செய்யாமல் எங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, எங்கள் மேலே இப்படி ஒரு பிரச்சனையை சொல்லியிருக்காங்கன்னு சேர்ந்து ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் யுத்தம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல் ஏசப்பா,
இந்த எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல, எங்களுக்கு இதில் என்ன செய்யணும்னு கூட தெரியலை அப்படின்னு ஏசப்பா. ஒரு வேளை அந்த யோசபாத் நாங்கள் இதில் என்ன செய்யணும்னு தெரியலை, எங்கள் கண்களுமே நோக்கி கொண்டு இருக்குது ஜெபித்தது போல் இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரே இந்த காரியத்தை அப்படியே நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம், எங்கள் கண்கள் உங்களையே நோக்கி கொண்டிருக்கிறதுன்னு என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கள் அற்புதத்தை அதிசயத்தை செய்யுங்க. அவங்க சாட்சி சொல்லத்தக்கதாக அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நீங்கள் செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.